கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கம். திராவிட மாடல் அரசின் சாதனைக்கு மேல் சாதனை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில தொடர்ந்து அனுதினமும் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கும். இன்னைக்கு திராவிட மாடல் அரசின் திட்டங்கள், அதற்கான சாதனைகள் அடுத்தபடி பார்க்க இருக்கு. திராவிட மாடல் 2.0 லோடிங்ல இருக்கு அப்படின்றது தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறதுல குறிப்பா இன்னைக்கு பிரதானமா நம்ம பேச இருக்கிறது மாணவர் இளைஞர் நலனில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்றத பேச இருக்கும். நம்ம கூட இன்னைக்கு இதை பத்தி கலந்துரையாடுறதுக்காக சில விஷயங்களை முக்கியமா பகிர்வதற்காக நம்மகிட்டே இணைந்திருக்காங்க. திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய முனைவர் இரா சபாபதி மோகனையா அவர்கள் ஜூம் இணையம் வாயிலாக இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். திராவிட மாடல் அரசு 2021ஆம் ஆண்டிலிருந்து 26 இப்போ கொஞ்ச நாட்கள் முன்னாடி வரையும் மகத்தான திட்டங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய மாற்றங்கள் பார்த்துருக்கு. பிரதானமாக கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படின்ற ஒரு உன்னதமான இடத்த அடைஞ்சிருக்கு. ஒரு சூப்பர் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்கிறதுக்கு காரணம் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ 2.0ல நிறைய விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேர்தலினுடைய கதாநாயகனே தேர்தல் அறிக்கை தான், அதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றதையும் முதல்வர் சொல்லியிருக்காங்க. முதல்ல முனைவர் சபாபதி மோகன் ஐயா கிட்டேயே போயிடலாம். ஐயா, இந்த தேர்தல் அறிக்கையை மொத்தமாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க? இன்க்ளூசிவாக எப்படி இருக்கு? அதை தாண்டி பிரதானமாக கல்விக்கு எப்படிப்பட்ட ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு? அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் என்னுடைய சுற்றுப்பயணத்தை காட்பாடியில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வணக்கத்திற்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தலைமையில் நான் தொடங்கினேன். மக்களிடத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரவேற்பு என்பது நம்முடைய தேர்தல் அறிக்கை, குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள், மகளிர், இவர்களுக்காக இல்லத்தரசி போன்ற திட்டங்கள், இவைகளை சொல்லுகிற பொழுது அங்க நிக்கிற மகளிர் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில எக்ஸூபரன்ஸ் ஆன் தி ஃபேஸ், அந்த முகத்துல இருக்கிற மலர்ச்சி பாருங்க, அதை நேரடியாக நேற்றைக்கு நான் பார்க்க முடிகிறது. கொட்டும் மழையிலும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களோடு நேற்றைக்கு பிரச்சாரம் செய்தேன். எனவே தேர்தல் அறிக்கை, நீங்க சொன்னது போல தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன், கதாநாயகி. ஏற்கனவே திராவிட மாடல் அரசில் 5 ஆண்டு காலத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் மக்களிடத்திலே போய் சென்று சேர்ந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் இருக்கிறார்கள். நாம் சொன்னதை செய்திருக்கிறோம் என்ற உறுதிமொழியோடு மக்களை நாம் சந்திக்கிறோம். இன்னமும் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற உறுதிமொழியை நாம் கொடுக்கிறோம். எனவே மீண்டும் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக முதல்வராக வரப்போவது என்பது உறுதி. கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க போவது என்பதும் உறுதி. உங்க தலைப்புக்கு வர்றேன். நான் தலைப்புல என்ன சொல்லிருக்கீங்கன்னா, இளைஞர் மாணவர் நலன். இளைஞர் மாணவர் நலன் என்று சொல்லுகிற பொழுது, ஒன்று கல்வி, வேலை வாய்ப்பு, விளையாட்டுத்துறை, இந்த 3ஐயும் திராவிட மாடல் அரசில் என்னென்ன நாம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல விவாதிக்கணும் ஒன்னொன்னா. இப்ப கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, யாருக்கு கல்வி, அதுதான் ரொம்ப முக்கியம். வறியோர்க்கெல்லாம் கல்வியின் வாடை வரவிடவில்லை மதக்குருக்களின் மேடை, நறுக்க தொலைந்தது அந்த பீடை, நானிலும் வாய்ந்தது கல்வியின் நீரோடை. பாரதிதாசன் சொல்லுவான் ரொம்ப அழகா. உட்கார்ந்து இருக்கிற ஐயா அவர்களுக்கு நல்ல தெரியும். அதை விட ஐயா கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது சொன்னாங்க, நான் வைரத்துக்கு பட்டை நீட்ட விரும்பவில்லை, ஆனால் கூழாங்கற்களை, அதாவது பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, தலித் சமுதாயத்தை சார்ந்த ஏழை எளிய மாணவர்கள், அவர்களுக்கு கல்வி புகட்ட வேண்டும், கூழாங்கற்களை நான் அங்கே வைரமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுவார். எனவே இந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப பியூசி இலவசம், பிஏ பிஎஸ்சி இலவசம், மிகச்சிறப்பாக பொறியியல் கல்லூரியில் தந்தையும் தாயும் பட்டதாரி இல்லை என்று சொன்னால் இது the first of its kind in India. இது மாதிரி எந்த முதலமைச்சரும், எந்த பிஜேபி ஆளுகிற முதலமைச்சரையும் கிடையாது. அவர் பொறியியல் கல்லூரியில சேர்கிற மாணவனுடைய அப்பாவோ அம்மாவோ, அது ஐயர், ஐயங்கார், தீட்சிதர் யாராக இருந்தாலும் அவங்க பட்டதாரியாக இல்லை என்று சொன்னால் முழு கட்டணத்தையும் அரசே ஏற்கும். இப்படி கல்விக்காக கடந்த கால திட்டங்களை செய்த அதன் தொடர்ச்சியாக 2021 ஆட்சி கட்டிலில் ஏறிய திராவிட மாடல் அரசின் நாயகன் தலைவர் வணக்கத்திற்குரிய ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களுக்கு கல்விக்காக செய்திருக்கிறது என்பது இந்தியாவே வியக்க வைக்கிறது. எல்லா துறைகளிலும் சாதனை செய்திருக்கிறோம்.
நான் ஒரு ஆங்கில ஊடகத்துல பேட்டியில கொடுக்கிறப்ப அந்த நான் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு அவரே சொன்னாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஸ்டாலின் ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ். அவர் சொன்னது ஆங்கில ஊடகத்துல ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ் அப்படின்னா எல்லா தளங்களிலும் தமிழ்நாடு ஸ்டாலின் தலைமையில் வெற்றி பெற்றிருக்கிறது. மகளிர் மேம்பாடு, இளைஞருடைய கல்வி, இளைஞருடைய வேலை வாய்ப்பு, விவசாய வேளாண்மை துறை, பொருளாதாரத்துறை, ஆன்மீகத்துறை, அரசு ஊழியர் ஆசிரியர் மேம்பாடு என்று விளையாட்டு மேம்பாட்டுத்துறை என்று ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ் எல்லா தளங்களிலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசை இன்னைக்கு மக்கள் மத்தியிலே வைத்து நாம் வாக்கு கேட்கிறோம். அதில் இளைஞர், மாணவர் என்று சொல்லுகிற பொழுது கல்வி என்கிற ஆஸ்பெக்ட் மட்டும் நான் முதல்ல சொல்றேன். அடுத்தது வேலை வாய்ப்புக்கு வர்றேன். கல்வி என்பதில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே 55 விழுக்காடு மகளிர் படிக்கிறாங்க, பெண்கள் படிக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய் என்பது ஒரு சாதாரணமானதல்ல. உரிமை தொகை எண்ணிக்கை மகளிர் அதிகமாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அதிக மதிப்பெண் வாங்குகிற மாணவிகள் சேர்றாங்க. ஏழை வீட்டு பிள்ளைகள். எங்க நகர்ல, நான் ஒரு பெரிய நகர்ல இருக்கேன். அந்த நகர்ல இருக்கிற வசதி படைத்தவர்களுடைய வீட்டு பிள்ளைகள் இருக்கு பாருங்க, அது ஸ்கூட்டர்ல போகும், கார்ல போகும், கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. 70% தான் வாங்குவோம். ஆனா அதுவே அந்த வாய்க்கால் கரையோரம் இருக்கிற ஏழை எளிய பிள்ளைகள் இருக்கு பாருங்க, அதுங்கெல்லாம் அந்த பக்கமா வரும்போது கேட்பேன், அம்மா என்னடா படிக்கிறேன்னு. எங்கய்யா நான் 90% வாங்கினேன், ஆனா காலேஜுக்கு போக முடியல. நான் சொல்றது 3 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்கெல்லாம் எனக்கு மாத்துக்கு ஒரு தாவணி வாங்கிக்க முடியுது, நான் அரசு பஸ் இல்லைன்னா ஒரு தனியார் பஸ்ல போக முடியுது, மத்தியானம் ஒரு தயிர் சாதம் வாங்குறதுக்கு எனக்கு பணம் இருக்கு. எனவே இன்றைக்கு ஏழை வீட்டு பெண் பிள்ளைகள், ஏழை வீட்டு ஆண் பிள்ளைகள், அதிக மதிப்பெண் வாங்கியவர்கள் எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை மாண்புமை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு சாதாரணதல்ல. இந்த 1000 ரூபாய் என்பது 2026 மே மாதம் 4ஆம் தேதி நாம் வெற்றி பெற்றோம் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு 1500 ரூபாயாக ஜூன் மாதத்திலிருந்து அவர்கள் பெற இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா? மாணவர்கள் படிக்கணும், படி படி படி. திரும்ப திரும்ப முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் சொல்றது என்ன தெரியுங்களா? படிங்க படிங்க படிங்க. அந்த படிப்புக்கு, கல்விக்கு எந்த தடை வந்தாலும் அதை உடைத்தெறிவேன் என்று சொல்லக்கூடிய பேராண்மை மிக்க ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இன்றைக்கு எல்லா துறையிலும் நாம் படிக்கிறோம். பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழை பிள்ளைகள் படிக்கிறாங்க, கிராமத்து பிள்ளைகள் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் படிப்பதற்கு எல்லாம் சொல்றாங்களே, எங்க அப்பா படிக்க வைக்கல, எங்க பெரியப்பா படிக்க வைக்கல, ஆனா அதோ எங்க அப்பா ஸ்டாலின் எங்களை படிக்க வைக்கிறார் என்று கண்கள் கலங்குகிற அளவிற்கு கல்வியில் இன்றைக்கு மகளிர் மட்டுமல்ல 50 விழுக்காட்டுக்கு மேல் நாம் கல்வியில் உயர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால் திராவிட மாடல் அரசினுடைய அந்த உரிமை தொகை, தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், இந்த 2 திட்டம் மட்டும். இதை தாண்டி இன்னும் நிறைய கல்வி செஞ்சிருக்கோம். நீங்க ஹையர் எஜுகேஷன்ல எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, ரிசர்ச் ப்ராஜெக்டுக்கு பண்ணிருக்கோம். நீங்க பல்கலைக்கழகங்களுக்கு நிதி நிறைய ஒதுக்கி தந்திருக்கோம். நீங்க இதில் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நான் மாணவர்களை மட்டும் எடுத்து பேசுறேன். அடுத்த சுற்றுல வேலை வாய்ப்புக்கும் அதற்கடுத்த சுற்றிலும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கும் வரலாம் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நம் முதல்வர் அவர்களை தான் மாணவர் இளைஞர் நலன் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தேவையான அனைத்து ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்குன்னா அதற்கு இந்த அரசு தான் காரணம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம சபாபதி ஐயா கிட்ட போகலாம். ஐயா, இப்ப எப்படி இருக்குன்னா சூழ்நிலை மெடிக்கல் டூரிசம்ல தமிழ்நாடு முதலிடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது எஜுகேஷன் டூரிசம் அப்படின்ற விஷயத்திலையும் தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வந்திருக்கு. காரணம் 1960 இருந்து இப்ப 2026. இதுல எவ்வளவு பெரிய மாற்றம் அப்படின்னா 1950-60களில் வெறும் 20% கல்வி மட்டுமே போய் சேர்ந்தது, 80% கல்வி படிக்காதவங்க இருந்தாங்க. ஆனா இப்ப 2025-26 பார்க்கும்போது 91% பேர் படித்திருக்கிறார்கள், 9% பேர் தான் படிக்கல. அது தமிழ்நாடு தான் முதலிடம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி எல்லாவற்றிலும் உங்களுடைய பார்வை? ரொம்ப அழகா சொன்னீங்க. மெடிக்கல் டூரிசம்ங்கிற மாதிரி அந்த அடுத்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிறேன். இன்டெலக்சுவல் வெர்டிகல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உயர்கல்வி, அதுக்கப்புறம் ஆராய்ச்சி கல்வி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்டெலக்சுவல் வெர்டிகல் எக்ஸ்பான்ஷன், அகடமிக் வெர்டிகல் எக்ஸ்பான்ஷன் இருக்கு பாருங்க, அது தமிழ்நாட்டுல நம்பர் 1 இருக்கு. நீங்க முதல் செக்மெண்ட்ல சொன்னதுல ஒரு செய்தி 20 வினாடியில
10 லட்சம் லேப்டாப் நம்ம கொடுத்தோம் பாருங்க. இன்னைக்கு முன்னாள் முதல்வர் சொல்றாரு, நாங்க தாங்க லேப்டாப் கொடுத்தோம். நீங்க கொடுத்தீங்க. நீங்க 11, 12 கொடுத்து 2019 அதை நிறுத்திட்டீங்க. மாண்புமை உதயநிதி அவர்கள் தினம் சொல்லிட்டு இருக்காங்க. 2019 நிறுத்திட்டீங்க. அந்த லேப்டாப் எந்த அளவுக்கு ஒரு வெர்டிகல் எக்ஸ்பான்ஷன் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு அந்த லேப்டாப் பயன்படல. ஆனா இன்னைக்கு நாம அப்படி இல்ல. ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எல்லா விதமான அந்த தொழில்நுட்பங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய 10 லட்சம் லேப்டாப். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க முதலமைச்சர்? 35 லட்சம் லேப்டாப் நீங்க தரப்போறோம் இந்த 5 வருஷத்துக்குள்ள. அப்ப கிட்டத்தட்ட 45 லட்சம் இளைஞர்கள் கையில அவர்கள் மேல உயர்கல்வி படிப்பதற்கு, ஆராய்ச்சிக்கு, வேலை வாய்ப்புக்கு போவதற்கு, போட்டித் தேர்வுக்கு எல்லாவற்றுக்கும் பயன்படக்கூடிய அளவிற்கு மாண்புமை முதல்வர் அவர்கள் 10 லட்சம் லேப்டாப் தந்து இப்ப இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு 35 லட்சம் லேப்டாப் தரப்போறாங்க. நான் இப்ப முதல்ல 3ஆ பிரிச்சுக்கிட்டேன். ஒண்ணு கல்வி. ரொம்ப அழகா ஐயா அவர்கள் காலை உணவு திட்டத்தை ரொம்ப அழகா உணர்வுபூர்வமா சொன்னாங்க. எனவே காலை உணவு திட்டம் ஆரம்பிச்சு நீங்க உயர்கல்வியில ஆராய்ச்சி வரைக்கும் நாம வெற்றி பெற்று இருக்கிறோம். தொடர்ந்து அந்த வெற்றி பயணம் போக இருக்கிறது. இப்ப நீங்க அடுத்தது இளைஞர்கள் என்று வருகிற பொழுது அந்த இளைஞர்களுக்கு இந்த அரசு என்ன தந்திருக்கு? நீங்க நேயர்களுக்கு மிக மிக முக்கியமான செய்தி, இந்த 5 வருடத்துல மாண்புமை உதயநிதி அவர்கள் தலைமையேற்றிருக்கக்கூடிய திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட், அதுல 43 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி. நான் என்ன பயிற்சிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. பாலிடெக்னிக் படிக்கிறீங்க, அரசு கல்லூரியில படிக்கிறீங்க, பொறியியல் கல்லூரி படிக்கிறீங்க, டிப்ளமோ இல்ல டிகிரி வாங்குறீங்க. இது ஒரு தகுதி. பட்டம் பெறுவது என்பது ஒரு தகுதி. ஆனால் இன்னொரு தகுதி தேவைப்படுகிறது. அது என்ன தெரியுமா? வேலை வாய்ப்புக்கு போவதற்கு அங்க போனா என்ன கேட்பான்? உனக்கு சாஃப்ட் ஸ்கில் இருக்கா, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா? இப்படி வேலை வாய்ப்புக்கு போவதற்கு ஒரு தகுதி தேவை. இது பட்டம் பெற்ற தகுதி, இது வேலை வாய்ப்புக்குரிய தகுதி. இந்த இரண்டுக்கும் இருக்கிற இடைவெளி இருக்கு பாருங்க. இந்த இடைவெளியை குறைப்பதுதான் திறன் மேம்பாடு. மாண்புமை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த திறன் மேம்பாடு அதுல ரொம்ப அழகா அந்த அதிகாரிகளோட நான் அடிக்கடி கலந்து பேசுறேன். ஸ்கில்லிங் திறன் மேம்பாடு, ரீஸ்கில்லிங் மீண்டும் திறன் மேம்பாடு, அப்ஸ்கில்லிங் அதை விட உயர்ந்த நிலையில் திறன் மேம்பாடு என்று 3ஆ பிரிச்சு 43 லட்சம் படித்த பட்டதாரிகள், டிப்ளமோ வாங்கினவங்க, அது பாலிடெக்னிக்கோ இன்ஜினியரிங்கோ அரசு கல்லூரியில அவங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்கும். ஆனா நான் மிகைப்படுத்த விரும்பவில்லை. கம்ஃபர்டபுள் ஸ்டோன்ல ஒரு 15 லட்சம் பேரு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல வேலையில் இருக்காங்க. மீதி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆனா கிடைத்திருக்கிற வேலை ஒரு அதிக சம்பளம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா வீட்டிலேயே உட்கார்றதை விட்டு கிராமத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் வேறு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்விக்கி, இந்த சுமோட்டோ இதுக்கெல்லாம் போற மாணவர்கள் இதுல பயிற்சி பெறுகிற பொழுது அந்த பயிற்சியினுடைய அடிப்படையில் வேலை வாய்ப்பை உருவாக்கிய பெருமை மாண்புமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. இளைஞர்களுக்கு இன்னொன்று என்ன தெரியுமா? படிச்சுட்டாங்க, ரைட், ஒரு பக்கம் திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங், அப்ஸ்கில்லிங், வெரி குட். இந்தியாவுல எந்த மாநிலத்திலாவது பிஜேபி ஆளுகிற மாநிலத்துல இருக்கா? ஒன்றிய அரசு ஒரு திட்டம் வச்சிருக்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட். ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் 2 கோடி பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்கீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் 43 லட்சம் பேருக்கு மாநில அரசு மாண்புமை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு. நீங்க படித்த மாணவர்கள் நீங்க வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, போட்டி தேர்வுக்கு போகணுங்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க. அந்த உணர்வு இந்த 5 ஆண்டு காலத்துல பன்மடங்கு பெருகி இருக்கு. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு IAS IPS ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் எழுதுங்க, அதுல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 7,500 ரூபாய் மாதம். எத்தனை மாசத்துக்கு? 10 மாசத்துக்கு 7,500 ரூபாய். அதை வச்சுக்கிட்டு அவங்க புஸ்தகம் வாங்கலாம், சென்னைக்கு வரலாம், லைப்ரரி போலாம், டெல்லி போலாம், வேற ஏதாவது கோர்ஸ்ல சேரலாம். அவங்களுக்கே நீங்க IAS IPSக்கு ட்ரைனிங் கொடுக்கிறோம். அரசாங்கமே நான் முதல்வன். நீங்க இந்த நான் முதல்வன்கிற பேர் இருக்கு பாருங்க, நான் முதல்வன் ஒரு 2 முறை சொல்லி பாருங்க. இந்த பிள்ளைகள் எந்த திட்டத்துல இருக்கீங்க? நான் முதல்வன், நான் முதல்வன் சொல்லும் போது நம்மளையே முதல்வராக ஆக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடிய அந்த பெயர் இருக்கு பாருங்க, அந்த நான் முதல்வன் திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டத்துலதான் ஸ்கில் டெவலப்மெண்ட் வருது, IAS IPS கோச்சிங் வருது. சரி, அவங்க 7,500 ரூபாய் 10 மாசம் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க. பிரிலிமினரியில அவங்க அக்கௌண்ட்ல 50,000 ரூபாய் போடுறாங்க. எதுக்கு? இன்டர்வியூ போறதுக்கு. இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு 50,000 rupees, the first of its kind.
பெஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா. சார், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட திட்டங்கள் கிடையாது. படித்த மாணவர்கள், அந்த இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பயிற்சி, நான் முதல்வன் திட்டம், திறன் மேம்பாடு என்று சொல்லக்கூடியவைகள் அத்தனைகளையும் செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த அரசு 5 ஆண்டு காலத்துல அதை இன்னும் விரிவுபடுத்த போறோம். நான் எல்லா தொகுதிகளுக்கும் ஒரு 20 தொகுதிகளுக்கு முதல்வர் அவர்கள் அனுப்பியிருந்தாங்க. பெரும்பான்மையானவர்கள் கேட்கறது என்னன்னா, நீங்க சென்னையில மும்பையில மற்ற இடங்கள்ல இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த போட்டித் தேர்வு மையம் கண்டிப்பாக இந்த ஆட்சியிலும் உருவாகும். 2வது முறை முதலமைச்சராக வருகிற பொழுது போட்டித் தேர்வு மையம் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. இதை தொடர்ந்து இப்ப 3 செய்திகள் நீங்க உங்க தலைப்புல தொடக்கத்துல ரொம்ப அழகா சொன்னீங்க. மாணவர் இளைஞர் நலன் மேம்பாடு. அப்ப மாணவர் கல்வி சொல்லிட்டோம், இளைஞருக்கு வேலை வாய்ப்பு சொல்லியிருக்கோம், போட்டித் தேர்வு சொல்லியிருக்கோம். இதை விட முக்கியம் படிப்பது மட்டுமல்ல, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. விளையாட்டு என்பது எஜுகேஷன் தான். பிசிக்கல் எஜுகேஷன் அதுவும் கல்வியில தான் வருது. அப்ப இந்த விளையாட்டு மேம்பாட்டு துறையை ஒரு அற்புதமான இடத்துக்கு, ஸ்போர்ட்ஸ் ஹப், இந்தியாவுல ஹப் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு, ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் எதுன்னு கேட்டா சென்னை. அதை உருவாக்கிய பெருமை மாண்புமிகு உதயநிதி அவர்களுக்கு சாரும். ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் வெற்றி பெற்ற பிறகு அங்கிருந்து வருவாங்க, அவங்களோட போட்டோ எடுப்பாங்க, அது மட்டும் தான் தெரியும். ஆனா இப்ப அப்படி அல்ல. நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல் பார்ட்டிசிபேட், பங்கு பெறக்கூடிய அளவுக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுங்க, அவர்களை அழைத்து மாண்புமிகு உதயநிதி அவர்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மரியாதை செய்து அவர்களுக்கு ஒரு நிதி கொடுத்து, போங்க போட்டி போடுங்க, ஜெயிச்சுட்டு வாங்க, ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க உங்கள் முயற்சிக்கு பாராட்டு என்று அந்த விளையாட்டு மேம்பாட்டு துறையை ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் போட்டியில் பங்கு பெறுபவர்களுக்கே ஊக்கத்தொகை தந்திருக்கக்கூடிய அரசு தான் திராவிட மாடல் அரசு. எனவே மாணவர் இளைஞர் நலன் என்று சொல்லுகிற போது மாணவர்களுக்கு கல்வி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பயிற்சி, இளைஞர்களுக்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா துறையிலும் முன்னுக்கு இருக்கேன். விளையாட்டு மேம்பாட்டுல எவ்வளவு மெடல் வாங்கியிருக்கோம். IAS IPSல நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம செய்திகள்ல போடுறோமே, முதியெல்லாம் 10 பேர் 20 பேர், இன்னைக்கு பாத்தீங்கன்னா 60 பேர் 70 பேர். அவ்வளவு பேரும் முதலமைச்சர் முன்னாடி, மாண்புமிகு உதயநிதி முன்னாடி வந்து, நாங்க இந்த நான் முதல்வன் திட்டத்துலதான் IAS கோச்சிங், IPS கோச்சிங், நாங்க இன்னைக்கு கலெக்டரா வந்திருக்கோம், எஸ்பியா வர போறோம் அப்படின்னு சொன்னா அது நான் முதல்வன் திட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் மாணவர் இளைஞர் நலன் என்பது மிகப்பெரிய வெற்றியினை பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட வெற்றி, அதற்கு அடித்தளமிட்ட அரசுதான் திராவிட மாடல் அரசு. தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லா தளத்திலும் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட ஒரு தலைமுறை முன்னேற வேண்டும் என்று சொன்னால், அழகா சொன்னாங்களே, பெண் கல்வி, அதை தொடர்ந்து நம்முடைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கான கல்வி, அதை தொடர்ந்து வேலை வாய்ப்பு என்று மாணவர் இளைஞர் நலன், கல்வி, அதை தொடர்ந்து வேலை வாய்ப்பு, அதை தொடர்ந்து போட்டித் தேர்வு, அதை தொடர்ந்து நீங்க விளையாட்டு மேம்பாட்டுத்துறை என்று இந்த 4ஐயும் உள்ளடக்கி மாணவர் இளைஞர் மேம்பாட்டில் தமிழ்நாடு நம்பர் 1, இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு, நம்பர் 1 சீஃப் மினிஸ்டர் அண்ணன் ஸ்டாலின். அதுபோல இந்த துறையில் நம்பர் 1 ஆக தமிழ்நாடு இருக்கிறது. பயனுள்ள நிறைய விஷயங்கள் நம்ம அனுபவிக்கிறோம்னா அதற்கு காரணம் திராவிட மாடல், அது 2.0வும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சபாபதி ஐயா கிட்ட போகலாம். பொருளாதாரத்துல ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு பெரிய ஒரு உயர்ந்த மாநிலமாக மாறி இருக்கு, 11.19%. அதை தாண்டி பெண்கள் அதிகமாக வேலைக்கு போறாங்க, 43% பேர்கள் எம்ப்ளாய்மெண்ட் வாங்கியிருக்காங்கன்னா அதற்கு ஒரு காரணம். இதற்கு பின்னாடி எல்லாமே பின்னி பிணைந்து திராவிட மாடல் திட்டங்கள் இருக்கு. குறிப்பா இப்ப கேட்க போறது என்னன்னா, ஒன்றிய அரசாங்க கிட்ட இருந்து எந்த ஒரு கல்வி நிதியும் வரல, கொடுக்கப்பட வேண்டிய நிதி இல்லை, பயங்கரமான நெருக்கடி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இவ்வளோ ஃப்ரிக்ஷனல் ஒரு மூமெண்ட் இருக்கும் போது கூட இங்க இருக்கக்கூடிய ஒரு இன்க்ளூசிவ் growth-ஐ நம்ம எப்படி பார்க்கிறது ஐயா? நீங்க ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. நாம இந்த செக்மெண்ட்ல 4வது செக்மெண்ட், அதாவது கல்வி, வேலை வாய்ப்பு, அதை தொடர்ந்து விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, அதுல 4வது செக்மெண்ட் ஒரு கேள்வியை ரொம்ப அழகா தொட்டீங்க. என்னுடைய வாழ்த்துகள். ஆண்டர்பிரனேரியல் ஆட்டிடியூட். இன்னைக்கு படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க, படிச்சுட்டு போட்டித் தேர்வு எழுதுறாங்க. இதை தாண்டி இந்த அரசு அதை ஊக்குவித்திருக்கிறது. இப்ப வரப்போகிற மீண்டும் முதலமைச்சரானதற்கு பிறகு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை தலைமை தாங்கி எடுத்து செல்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா,
நீங்க இந்த ஆண்டர்பிரினேரியல் ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க, அந்த ஆண்டர்பிரினேரியல் ஆட்டிடியூட முதல்ல காலேஜ்ல கொண்டு வரணும். காலேஜ்ல நீங்க ஃபைனல் இயர்ல, நான் துணைவேந்தரா இருந்தப்ப அதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லி ஒரு சில இடங்கள்ல அது நடந்தது. அது ஃபைனல் செமஸ்டர் வராங்க பாருங்க, அந்த செமஸ்டர்ல அந்த மாணவர்களுக்கு படித்து முடித்து பட்டம் பெற போகக்கூடிய அந்த இளைஞர்கள், அந்த மாணவர்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய அந்த எண்ணத்தை உருவாக்குகிற கோர்ஸ் கொடுக்கணும். அதுக்கு நான் அப்போ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், மெட்டா இதுல எல்லாம் அழைச்சிட்டு ஃபைனல் இயர்ல பேச சொல்லுவேன். நீங்க வேலைக்கு போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. வேலை கிடைக்க வேண்டும் என்பதை விட வேலை பலருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு ஆண்டர்பிரனரா மாறணும், நாட் என்டர்பிரனர். நீங்க இங்கிலீஷ் ரொம்ப டேஞ்சரஸ் லாங்குவேஜ். என்டர்பிரைஸ்ங்கிறது தொழில் நிறுவனம், ஆனால் தொழில் அதிபர்ங்கிறது ஆண்டர்பிரனர். ஒரு ஆண்டர்பிரனரா நான் மாறணும், நான் ஒரு தொழில் தொடங்குவரா. இன்னைக்கு தலைவர் அவர்கள் நீங்க இதை கொண்டு வந்திருக்காங்க. எதுலன்னா நீங்க சுயநிதி இருக்கு பாருங்க, நீங்க பெண்கள் குழு வச்சிருக்காங்கல்ல, அந்த குழுவுல பேசும்போது சொல்லியிருக்காங்க, நீங்க இந்த குழு மூலமாக தொழில் முனைவோராக வர வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்காங்க. அது பல இடங்கள்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு படி மேல போய் மாண்புமிகு உதயநிதி அவருடைய வீட்டுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்காரு தெரியுங்களா, நீங்க சுய உதவி குழுவுல செய்யக்கூடிய பொருள்களை தான் எனக்கு கொடுக்கணும் அன்பளிப்பா, நீங்க பட்டு வேட்டி சட்டை சால்வை எல்லாம் போடாதீங்கன்னு சொல்றாங்க. அப்படி தொழில் முனைவோராக ஆகக்கூடியது சுய உதவி குழுக்கள் அது இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப அழகா ஃபைனல் கொஸ்டின்ல அதை டச் பண்ணிருக்கீங்க. ஃபைனல் இயர் படிக்கிறப்ப அது பிஏ பிஎஸ்சியோ அல்லது இன்ஜினியரிங்கோ அல்லது பாலிடெக்னிக்கோ, அதுல ஒரு செமஸ்டர்ல ஒரு பாடம் கொண்டு வரணும். என்ன பாடம்னா ஆண்டர்பிரினேரியல் ஆட்டிடியூட். ஒரு ஆண்டர்பிரினரா நான் வரணும். இது நான் முதல்வன்கிறதுல இது எல்லாமே அடங்கும். நான் முதல்வன் சொல்வதிலேயே இது அடங்கும். இருந்தாலும் அதற்கு இன்னும் அதிகப்படியான முக்கியத்துவத்தை இந்த அரசு இப்பொழுது கொடுக்கும். அது இளைஞர்களுக்கு நீங்க ஒரு 100 பேர் இருக்காங்க படிக்கிறாங்க, ஒரு 20 பேர் போட்டி தேர்வு எழுதுறாங்க, ஒரு 40 பேர் வேலைக்கு போறாங்க. சார் ஒரு 10 பேர் வரட்டுமே, ஒரு 10 பேர், ஒரு 5 பேர், ஒரு 2 பேர் ஒரு கிளாஸ்ல ஆண்டர்பிரினரா வந்தாங்கன்னா ஒரு 5-10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். எனவே அந்த ஆண்டர்பிரினேரியல் ஆட்டிடியூடை கல்லூரியில உருவாக்கி அவர்கள் ஆண்டர்பிரினராக தொழில் முனைவோராக உயர்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி இந்த 2வது முறை முதலமைச்சராக வருகிற பொழுது நான் முதல்வன் திட்டத்துல இந்த செக்மெண்ட் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நீங்க இந்த கேள்வி கேட்டது, இந்த செக்மெண்ட்டை சேர்த்து அற்புதமாக இதை அமைக்க வேண்டும், அமைப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே எல்லாவற்றிலும் நீங்க சொன்னதை போல ஏற்கனவே 5 ஆண்டு காலம் தொடர்ந்து நம்ம பொருளாதார வளர்ச்சி 11.19 ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, பெஸ்ட் இன் இந்தியா, எந்த மாநிலத்திலும் கிடையாது. 15-16 லட்சம் கோடி நமக்கு வந்திருக்கு அந்நிய முதலீடு. ஏன் அந்நிய முதலீடு வந்திருக்குன்னா இது அமைதியான மாநிலம். நீங்க அந்நிய முதலீட்டை ஈர்க்கணும்னா அமைதியான மாநிலம், மதச்சண்டை இல்லாத மாநிலம். அப்படிப்பட்ட அளவு இருக்கு. $1 trillion அதையும் தொட்டீங்க. $1 trillion ஒன்றும் பெருசு இல்ல, ஒரு 90 லட்சம் கோடி தான். இப்ப நீங்க இந்த முறை நீங்க வந்தோம்னா இந்த 5 ஆண்டு காலத்துல அந்த $1 trillion நம்ம அடைய முடியும். ஒன்றியத்தினுடைய பிரதமர் நீங்க 6 trillion அல்லது 5 trillion சொல்றாரு. அவருடைய சுமையை 1/6 பங்கு மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். இந்த சாதனைகள் எல்லாம் என்பது தடைகளை மீறிய சாதனைகள், ஒன்றிய அரசினுடைய ஓரவஞ்சனைகளை மீறிய சாதனைகள். ஒன்றிய அரசு போட்டிருக்கக்கூடிய தடுப்பு இருக்கு பாருங்க, அந்த தடுப்புகளை உடைத்துக் கொண்டு வரக்கூடிய சாதனைகள். நான் விரிவா சொல்றதுக்கு நேரம் இல்லை. கல்விக்கு நிதி கிடையாது, 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கிடையாது, வீடு கட்டு திட்டத்துக்கு நிதி கிடையாது, நீங்க இயற்கை சீற்றத்துக்கு நிதி கிடையாது, நீங்க நம்முடைய பழம்பெருமையை காப்பாற்றக்கூடிய கீழடியிலோ மற்றவைகளிலோ நமக்கு நிதி கிடையாது, நீங்க எதுக்கும் கிடையாது, நீங்க மெட்ரோவுக்கு கிடையாது. ஹைடெக் எலிவேட்டட் பாத்வே திரும்ப திரும்ப கேட்கிறோம். செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் வரைக்கும், நீங்க டெல்லியில இன்னைக்கு போனீங்கன்னா நொய்டா வரைக்கும் வந்துருச்சு. 12,000 கோடியில ஒன்றியத்தினுடைய பிரதமர் திறந்திருக்காங்க. சார் 4 மணி நேரம் ஆகுங்க, 4 hours ஆகும் டெல்லியில இருந்து நொய்டா போறதுக்கு. இன்னைக்கு 35 நிமிஷத்துல போறாங்க 12,000 கோடியில. அதைத்தான் மாண்புமை முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் வரைக்கும் அல்லது இல்ல முடிஞ்சா சைதாப்பேட்டை வரைக்கும் ஹைடெக் எலிவேட்டட் பாத்வே 5,000 கோடி 6,000 கோடி கொடுங்கன்னு கேட்கிறோம். எதுவும் தரவில்லை என்றால் நான் உறுதியாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை மாண்புமை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெருக்கி இந்த எல்லா திட்டங்களையும், எத்தனை தடைகள் இருந்தாலும் எத்தனை சூழ்ச்சி இருந்தாலும்
நீங்கள் நிதியே தரவில்லை என்றாலும், நீதியே தரவில்லை என்றாலும், நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 2வது முறை பொறுப்பேற்கிற பொழுது தமிழ்நாட்டிலிருந்து நிதிநிலையை பெருக்கி மேலும் பல அற்புதமான திட்டங்களை உருவாக்குவார் என்ற நம்பிக்கையில் மாண்புமை முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து, உறுதியாக துணை நிற்கிற மாண்புமை உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து எனக்கு 10 மணிக்கு நிகழ்ச்சி இருக்கிறது காலை.